அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாம் பேசுவது ஷேக் சல்மான் பின் ஃபஹத் பின் அப்துல்லா அல் அவுதா பற்றியது. 1956 டிசம்பர் 14 பிறந்த இந்த மனிதர் சவுதி அரேபியாவில் புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர் ஆவார். ஷரியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் பல்கலைக்கழக பேராசிரியராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் இஸ்லாமிய பிரச்சாரகராகவும் இஸ்லாமிய சிந்தனையாளராகவும் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தார். 80கள் மற்றும் 90களில் சஹ்வா என்ற இயக்கத்தின் முன்னணி தலைவராக இருந்தார். கிஃப் நக்தலிஃப், ஷுக்ரன் ஐயுகல் அதா, லிமாதா யகாஃபூன் மினல் இஸ்லாம் போன்ற புத்தகங்களை எழுதி உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு உத்வேகமாக திகழ்ந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருக்கவில்லை. 1991 சட்ட, நிர்வாக மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக ஒரு கோரிக்கை மனுவில் கையெழுத்திட்டதற்காக அவர் கவனத்திற்கு வந்தார். இரண்டாம் வளைகுடா போரில் சவுதியின் அமெரிக்க கூட்டணியை விமர்சித்ததற்காக 1993 அவருக்கு பிரசங்கம் செய்ய தடை விதிக்கப்பட்டது. 1994 சஹ்வா இயக்கத்தின் மற்ற அறிஞர்களுடன் சேர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு அறையில் மாதக்கணக்கில் சிறைவாசம் அனுபவித்த பின்னர் 1999 விடுவிக்கப்பட்டார். பின்னர் அரசியலை தவிர்த்து இஸ்லாமிய பிரச்சார பணிகளில் கவனம் செலுத்தினார். 2013 மீண்டும் அவர் குரல் எழுப்பினார். கருத்து கைதிகளை விடுவிக்க வேண்டும், மக்களின் அதிருப்தியை தணிக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்களிடம் கோரினார். ஆனால் 2017 ஒரு ட்வீட் அவரது வாழ்க்கையை மாற்றியது. அல்லாஹ் தலைவர்களின் இதயங்களை ஒருங்கிணைக்கவும் மக்களுக்கு நன்மை விளைவிக்கவும் என்று அவர் ட்வீட் செய்தார். இந்த பிரார்த்தனை சவுதி மற்றும் கத்தார் உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு இடையே ஒற்றுமைக்காக இருந்தது. முஸ்லிம்களிடையே பகை இருக்கக்கூடாது என்று அவர் நம்பினார். ஆனால் இந்த ட்வீட்டை அடுத்த சில மணி நேரங்களில் அவர் கைது செய்யப்பட்டார். 2018 அவரது உடல்நிலை மோசமடைந்தது. ஜித்தாவில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதே ஆண்டு சவுதி வழக்கறிஞர் 37 பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவருக்கு மரண தண்டனை கோரினார். வலா அத்துல் அமர் ஆட்சியாளர்களுக்காக போதுமான துஆ செய்யவில்லை என்பது கூட ஒரு குற்றமாக சேர்க்கப்பட்டது. ஒரு அறையில் கடுமையான சூழலில் பார்வை மற்றும் கேள்வி பகுதியளவு இழந்த நிலையில் அவர் இன்னும் சிறையில் உள்ளார். 2021 சவுதி மற்றும் கத்தார் இடையே சமரசம் ஏற்பட்டது. ஆனால் ஷேக் சல்மான் இன்னும் சிறையில். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பலமுறை அவரது விடுதலையை கோரியது. ஆனால் சவுதி ஆட்சி இதுவரை இணங்கவில்லை. இவ்வளவு செய்த ஒரு அறிஞரை, ஒற்றுமைக்காக பிரார்த்தித்த ஒரு மனிதரை ஏன் இவ்வாறு தண்டிக்கிறார்கள்? அவர் உண்மையில் பயங்கரவாதியா அல்லது உண்மையை பேசியதற்கு இந்த விலையை அனுபவிக்கிறாரா? இன்று ஷேக் சல்மான் அல் அவுதாவின் உயிராபத்தில் உள்ளது. அவர் விடுவிக்கப்படுவாரா அல்லது சவுதி ஆட்சி அவரை தண்டிக்குமா? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் நிச்சயமற்றதாக உள்ளது.